அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். புனிதமான ரமதான் மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இப்போ தான் ரமதான் பிறை பார்த்தது போல இருக்குது. அதுக்குள்ளே கடைசி அந்த 10 இரவில் நம்ம வந்துட்டோம். இருக்கிறதுலையே சிறப்பான இரவு இந்த கடைசி 10 இரவுகள் தான். ஏன்னா அந்த 10 இரவுகளில் ஒரு இரவில் தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. ஏதாவது ஒரு இரவு தான் வரும். ஆனால் அந்த 10 நாட்களும் நாம் அமல்கள் செய்ய வேண்டும். ஏன்னா அது எந்த இரவு சொல்லிட்டு நமக்கு சரியாக தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது அந்த இரவு எது சொல்லிட்டு. அது சொல்வதற்காக சஹாபாக்கள் கிட்ட வராங்க. இந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 2 பேர் சண்டை சச்சரவுகள் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ அதில் அவங்க மறந்துட்டாங்க எந்த இரவு சொல்லிட்டு. சொல்வதை அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான். அல்லாஹ் மறக்கடிச்சிட்டானா கண்டிப்பாக அதில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்க வேண்டும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது மாதிரி நான் சொல்ல வந்தேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு மறக்கடிச்சிட்டான். அதனால் கடைசி அந்த 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் லைலத்துல் கத்ர் இரவை சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒற்றைப்படையாக எப்படி பார்க்குறதுனா நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே ஒரு ஒற்றைப்படையாக இருக்கும், கல்ஃப் கண்ட்ரீஸில் அங்கே வந்து ரெட்டைப்படையாக இருக்கும். அப்போ மாறி மாறி வர மாதிரி இருக்கும். அப்போ சரியாக அந்த ஒரு இரவை நம்மளால் அடைஞ்சு கொள்ளணும்னா அந்த கடைசி 10 இரவுகள்லையும் நம்ம அமல்கள் செஞ்சால் அந்த இரவை அடைந்து கொள்ளலாம். அந்த இரவு சாதாரண இரவு இல்லை. அந்த ஒரு இரவில் நாம் அல்லாஹ்வை நினைக்கிறோம், அவனுக்காக நாம் தஸ்பீக் செய்கிறோம், துவாக்கள் ஓதுறோம், ஒரு 2 ரக்காத் நம்ம தொழுகிறோம்னு நினச்சிக்கிங்க. 1000 இரவுகள் தொடர்ந்து அந்த அமலை செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும். 1000 இரவுகளை சரியாக ஆண்டுகளில் சொல்ல போனோம்னா ஒரு 83 ஆண்டுகள், ஒரு 4 மாதம் நமக்கு கிடைக்கும். 83 வருஷமே வச்சுக்கிங்க. நம்மளால் 83 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்போமா, ஆரோக்கியமாக இருப்போமா சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா மனிதனின் சராசரி ஆயுட்காலமே இப்போது 50, 60, மிஞ்சி மிஞ்சி போனால் 70 அப்படி தான் வருது. 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப அதிசயம்தான். அதனால் அவ்வளவும் நம்மளால் இருந்தால் கூட அமல்கள் செய்ய முடியுமா, அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். இந்த ஒரு இரவை மட்டும் நம்ம அடைஞ்சிட்டா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தர்றான். ஒரே ஒரு வருஷம் இதே போல் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த இரவை நம்ம அடைஞ்சால் எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. அதனால் இனி வரும் ஒரு நாளை கூட மிஸ் பண்ணாமல் அதிகமாக இபாதத்களில் ஈடுபட வேண்டும். என்ன அமல்களை செய்யலாம், என்ன துவாக்கள் செய்யலாம் சொல்லினா குறிப்பாக தௌபா அதிகமாக செய்யணும். ஏன்னா ரமதான் மாதத்தை அடைந்து லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து யார் தௌபா செய்யாமல் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அப்படியே அந்த மாதத்தை கடந்து விட்டாங்களோ அவர்களின் மூக்கு மண்ணை கவ்வட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தௌபா செய்யாமல் இந்த மாதத்தை விட்டு நம்ம வந்துடக்கூடாது. அதிகமாக நீங்கள் தௌபா செய்யணும். அதுலேயும் ஒரே ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த ஒரு துவாவை ஓதுவது சிறப்பு. இந்த இரவுகளில் நாம் இன்னும் அதிக பலன் அடைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நான் மொத்தமாக ஒரு 10 தௌபா துவாக்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 10 துவாக்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இரவு அப்படி ஓதுறீங்களோ இல்லை மொத்தமாக நீங்களே கணக்கு வச்சுட்டு ஓதுறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த 10 துவாக்களை நீங்கள் ஓதுனாலே போதும், அந்த லைலத்துல் கத்ர் இரவு பாக்கியத்தை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்களிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் எதிர்காலத்தில். இப்போ நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்களோ, கடன் இருக்கும், வறுமை இருக்கும், நோய் நொடிகள் இருக்கும், அது எல்லாத்திலிருந்தும் அல்லாஹ் நிச்சயமாக காப்பாற்றுவோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவாக்கள். மிஸ் பண்ணாமல் இந்த 10 துவாக்களையும் கண்டிப்பாக ஓதிக்கிங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்களோ இல்லை மனப்பாடமாக இருந்தால் அப்படியே நீங்கள் ஓதிக்கலாம். நான் ஒவ்வொரு துவாவாக உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு துவாவை பொறுத்த வரைக்கும் லைலத்துல் கத்ர் இரவு நாளே இந்த ஒரு துவாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள். அந்த துவா என்ன சொல்லிட்டு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்துவிடு. 2வது துவா முதலில் கேட்கப்பட்ட தௌபாவிற்கான துவா இது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த துவாவை கேட்டாங்க. அதன்படி அல்லாஹும் அவர்களை மன்னித்தான். அதனால் இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இதையும் சேர்த்து ஓதிக்கிங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன்.
எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். அடுத்து மூணாவது நான் சொல்ல போகிற துவா செலவாத். இந்த இரவுகளை நீங்கள் செலவாத் ஓதுனா அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, 83 வருடங்கள் உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத் சொன்ன நன்மையும் கிடைக்கும். அதனால் கூட செலவாத்தையும் சேர்த்துக்குங்க. இந்த ஒரு செலவாத் ஓதுவது சிறந்தது. ஏன்னா இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த செலவாத்தில் நம்ம என்ன கேட்குறோம்? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக்க வ சல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம துவா செய்கிறோம், அல்லாஹ்வின் அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மோமினான ஆண் மற்றும் பெண், முஸ்லீமான ஆண் மற்றும் பெண், இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ்வின் அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு துவாவில் கேட்குறோம். இந்த துவாவில் நம்ம நபியவர்களுக்கு மட்டும் நம்ம துவா செய்யலை, மற்ற எல்லா முஸ்லீம்களுக்காகவும் துவா செய்கிறோம். நிறைய சிறப்புகள் இருக்குது. அதனால இந்த ஒரு செலவாத்தை சேர்த்து ஓதிக்கிங்க ஒவ்வொரு இரவும். அடுத்து 4வது துவா சையதுல் இஸ்திக்ஃபார். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதினாலே போதும், உங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த துவா இது. இந்த துவாவை ஓதாமலையும் இந்த இரவுகளை நீங்கள் வீணாக்கிட வேண்டாம். அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வ அன அபுதுக வ அன அல அஹ்திக வ வஅதிக மாஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிஸன்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. அடுத்து இந்த ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதால, தொழுகையின் சஜிதால அதிகமாக ஓதியிருக்கிறாங்க. இதையும் உங்கள் துவாக்களில் சேர்த்துக்குங்க. அல்லாஹும்மக்ஃபிர்லி ஸம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு. இறைவா, என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும், முதலாவதையும் கடைசியானதையும், பகிரங்கமானதையும் இரகசியமானதையும் மன்னிப்பாயாக. அடுத்து பார்க்க போகிற துவா, இந்த துவாவை ஓதுனா போரில் புறம் முதுகிட்டு ஓடினாலும் சரி அல்லாஹ் அவர்களே மன்னித்திடுவான். இந்த துவாவையும் சேர்த்துக்குங்க. அஸ்தகுஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். மேலும் அவன் பக்கமே பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன். அடுத்த துவா அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதாமல் இருந்ததே இல்லை. ஒரு நாள் கூட இந்த துவாவை ஓதாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு நாளில் 70 முறைக்கும் அதிகமாக ஓதியுள்ள ஒரு துவா இது. சிறந்த துவா. இந்த துவாவை ஓதாமல் நம்முடைய நாளும் இருக்கக்கூடாது. இது போன்ற சிறப்பான இரவுகளில் இன்னும் அதிக எண்ணிக்கையில் நாம் ஓதணும். அடுத்த துவா லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். இந்த ஒரு துவாவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது ஓதிய துவா. மீன் வயிற்றில் மாட்டிக்கிட்டாங்க, என்னை காப்பாற்று சொல்லிட்டு கேட்கல. அந்த நேரத்தில் தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறாங்க. மிக சிறந்த தௌபா துவா கூட இது. இந்த துவாவை ஓதுவதால் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை தருவதாக வாக்குறுதி தந்திருக்கின்றான். சிரமமான சூழ்நிலைகளை எடுத்து ஓதும் போது அந்த சிரமம் நீங்கும். ஏதாவது ஒரு பெரிய தேவை வேண்டி ஓதுனாலும் அந்த ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அடுத்து சின்ன குட்டி துவா இது. இதை ஓதுனா கோடிக்கணக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹும்மக்ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத். யா அல்லாஹ், என்னை மன்னித்துவிடு, மோமினான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரையும் மன்னித்துவிடு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். நமக்காக மட்டும் தௌபா செய்யல, மொத்த
முஸ்லீம்களுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து நாம் தௌபா செய்கிறோம். இப்படி நம்ம தௌபா செய்யும் போது இது போன்ற துவாக்களை கேட்கும் போது என்ன நன்மைனா, ஒவ்வொரு மோமினான ஆண் மற்றும் மோமினான பெண்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் நன்மையை நம்முடைய கணக்கில் எழுதுவான். எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்கள் இந்த துவாவை. இது போன்ற இரவுகளில் ஓதிட்டு வரும்போது அப்போ 1000 இரவுகள் தொடர்ந்து இந்த ஒரு துவாவை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும். அடுத்து கடைசியாக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அசீம். சின்ன துவா இது. ஆனால் இந்த துவாவை 100 முறை ஓதுனா நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதை சொன்னாலே இந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது நாளை மறுமையில் மீசான் தராசு தட்டில் நம்முடைய நன்மை அந்த புத்தகம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அதிகமாக எடை கூடியதாக இருக்கும். சிறந்த ஒரு துவா. குட்டியாக தான் இருக்குது, ஆனால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 10 துவாக்களுமே உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய துவாக்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ரிசுக்கை வாரி தரக்கூடிய துவாக்கள். ஒரு துவாவை கூட மிஸ் பண்ணாமல் ஓதிக்கொள்ளுங்க. எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். ஒவ்வொரு இரவையும் இந்த ஒவ்வொரு துவாக்களையும் ஒரு 10 முறை நீங்கள் ஓதுனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதில் அஸ்தஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹியும் சுபஹானல்லாஹி வபிஹம்தியும் மட்டும் 100 முறை ஓதிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சுபஹானல்லாஹி வபிஹம்தி 100 முறை ஓதுனாதான் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். அஸ்தஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி அதை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் 70 முறைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஒரு நாளில் ஓதி இருக்கிறாங்க. அப்போ நாம் குறைஞ்சது 100 முறையாவது கண்டிப்பாக ஓதணும். மற்ற துவாக்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் இஷ்டம் போல் ஓதிக்கலாம். 10 முறை ஓதுனாலே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிரமம் இல்லை, ஈஸியாக கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் ஓதுனா இவ்வளோ நன்மைகள் ஒரு இரவில் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணிவிட்டு அந்த இரவில் மட்டும் பண்ணுறது 26வது இரவு அப்படி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த இரவில் மட்டும் தொழுதுட்டு மற்ற நாட்களில் விட்டுருவாங்க. அப்படி பண்ணாமல் ஒவ்வொரு இரவும் இது லைலத்துல் கத்ர் இரவாக இருக்குமா சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடையே அணுகுங்க. ஒவ்வொரு இரவும் நீங்கள் அணுகும்போது அந்த ஒவ்வொரு இரவுலையும் இது போன்ற துவாக்கள் எடுத்து ஓதுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா துவாக்கள் நீங்கள் ஓதலாம். ஒவ்வொரு இரவுலையும் ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுதுக்குங்க. ஏன்னா 2 ரக்காத் நீங்கள் தொழுதாலே 1000 மாதங்கள் தொடர்ந்து அந்த 2 ரக்காத் நஃபில் தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த வாய்ப்பு இது. இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இரவையும் சரியாக பயன்படுத்திக்கிங்க. லைலத்துல் கத்ர் இரவு அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.